Guys, successfully we have reached 2000 subscribers. Successfully 2000 subscribers வரைக்கும் கொண்டு வந்து விட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. and ஒரு யூடியூப் கிரியேட்டரா மாறல. 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு தேவை. ஆர்டர் நல்லா போச்சு பார்த்து விட்டுற போகிறேன். தெரியுது அடி 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ரீச் பண்ணல. கண்டிப்பாக ரீச் ஆன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். சொன்னாச்சு ஷோல்டர் பார்த்துக்கிடான்னு. கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஆயில் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹெல்த்துக்காகவும் தான். ஸோ அந்த ஹெல்த்தை பராமரிக்கிற வகையில் ஆயில் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆயில் ஷாப். ஸோ அந்த ஷாப்போட பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆலமர விழுதுகள். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா வேலூரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நேச்சுரலாக தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மரச்செக்கு கேள்விப்பட்டிருவோம். ஸோ இவங்களுடைய தயாரிக்கக்கூடிய ஆயில் எல்லாமே மரச்செக்கு வச்சு தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து பர்டிகுலராக அவங்க சரௌண்டிங்ஸ் மட்டும் அவங்க டெலிவரி பண்ணலை, கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஷாப்பை செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட அவங்க வந்து 3 விதமான ஆயில் தயார் பண்ணுறாங்க. அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். ஸோ இது 3மே வந்து அவங்க ஷாப்பில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒன்று. அண்ட் கிட்டத்தட்ட அந்த வேர்க்கடலை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கி ஸோ அதை வெயிலில் காய வச்சு ஸோ அதை வந்து மரச்செக்கில் போட்டு இது பண்ணி அந்த ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அழகாக ஒரு பாட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை தயார் பண்ண ஆயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஆயில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அண்ட் இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுடைய டீமில் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. Guys, successfully we have reached 2000 subscribers. Yay! We saw a fucking warriors. Thank you so much guys. So actually நான் வந்து பாதுகாத்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெடிக்கலாம்னு வச்சுருந்தேன். கரெக்டாக இப்போ கடகட நம்ம 2000 போனது அப்படின்றதுனால 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம இந்த செலிப்ரேஷன். ஸோ இதே மாதிரி பார்ட்டி பேப்பர் உங்கள் வீட்டில் நீங்களாம் ட்ரை பண்ணலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த பார்ட்டி பேப்பர் நம்ம பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 3 விஷயம் தான் தேவை. 3 இன்ச் பிவிசி பைப் 25 சென்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் பிவிசி பைப் வந்து 35 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாமே பார்ட்ஸாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் வந்து 3 இன்ச் to 1.5 இன்ச் ரெடியூசர் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன தேவை அப்படின்னா 3 இன்ச் MTA, அதாவது அந்த கேப்போட வேணும். அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. பிகாஸ் அந்த க்ளோஸ் கேப் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் அந்த க்ளோஸ் கேப் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு லைட்டர் ஒன்று நமக்கு தேவை. ஸோ அந்த லைட்டர் போகிற அளவுக்கு ஒரு ட்ரில் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து எம்சில் போட்டு சீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா க்ளூ கன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க, இதுதான் செட்டப். நம்ம ஓவரால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இதில் பிவிசி பைப்பை வந்து ஒரு கிஃப்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு கிஃப்ட் பேப்பர் இல்லைனா துணி கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குச்சி வச்சு அது உள்ளே தள்ளுங்க. ஸோ ரொம்ப உள்ளே தள்ளக்கூடாது. அந்த ரெடியூசர் எண்ட் ஆகிற இடத்து வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த பேப்பர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான கலர் பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கிஃப்ட் பேப்பர் வாங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன நார்மல் ஆயில் ஷீட்டாக இருக்கட்டும், ஸோ வேறு ஏதாச்சும் ஷீட்ஸ் ஆகட்டும், ஸோ நீங்கள் அதில் வந்து பூ கூட போட்டுக்கலாம் அழகாக. அண்டு கோலமாவை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதில் பின் விளைவுகள் எல்லாமே இந்த லாஸ்ட்டாக அந்த வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் பேப்பரை வந்து உள்ளே ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் பேப்பர் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மொத்த பேப்பரையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கா, அந்த லுக் வேணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே போட்டாச்சு.
அவ்வளோதான் கலர் பேப்பர் போட்டதோடனே நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச ஒர்க்கில் வந்து சின்ன ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அந்த டாப்பில் வந்து அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப்பை வச்சு நம்ம சுற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அது அந்த சவுண்ட் வரும், நல்லா டப் அப்படின்ற மாதிரி சத்தம் வரும். ஸோ அதுக்காக அந்த பேப்பர் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இது வந்து பேப்பர் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு டேப் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ வந்து நம்ம டேப் போட்டாச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட பார்ட்டி பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க் ரெடி. ஸோ ரிமைனிங் 20% தான் மெயினான ஒர்க்கே இருக்குது. ஸோ வந்து ஃப்ரண்ட்டோட பொசிஷன் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ பின்னாடி பக்கத்தில் வந்து நம்ம பாடி ஸ்ப்ரே, ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பாடி ஸ்ப்ரே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாடி ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன். பாடி ஸ்ப்ரே அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஒர்க் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் அதை ட்ரிகர் பண்ணால் போதும். ஸோ அழகாக அந்த கலர் பேப்பர் வந்து வெளியே வரும். ஸோ அந்த ஒர்க்காக தான் எப்படி அவுட்புட் நம்ம எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போய்ட்டு அந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அழகான பார்ட்டி பேப்பரோட ஓவர்லுக் சும்மா கிளிப்பிங்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஹாய் காய்ஸ். ஸோ செம்ம பயங்கரமான ஒரு பார்ட்டி பேப்பர் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டி பேப்பரை எல்லோரும் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி பார்த்தோன்னா, இட்ஸ் லைஃப் டைம் பார்ட்டி பேப்பர். அதாவது நீங்கள் வந்து 1 டைம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பர்த்டே பார்ட்டி, மேரேஜு, எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. இது செய்கிறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் டைம் வந்து எந்த ஃபெஸ்டிவல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஆகட்டும், ஸோ எல்லா ஃபெஸ்டிவலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன். அண்ட் இதோட மெக்கானிசம் எப்படி அப்படின்னா, இது நம்ம அடிச்சிருக்கக்கூடிய பாடி ஸ்ப்ரே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் ஃபயர் பண்ணும்போது ட்ரிகர் ஆகுது, ஃபயரில் அங்கே ஆக்சிஜன் க்ரியேட் ஆகும். ஸோ இது வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த வழியாக வெளியே வரும்போது நமக்கு அந்த புக் அப்படின்னு ஒரு சவுண்டோட நம்ம போட்டிருக்க கலர் பேப்பர்லாம் அப்படியே செம்ம பயங்கரமாக வெளியே வந்துடும். ஸோ அதுதான் இதோட ஃபுல் ஒர்க். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கலர் பவுடர் கொட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு யாருமே வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். அண்ட் பிகாஸ் அது வந்து கீழே தான் வருது, ஃபுல்லாக ஃபயரும் வந்து கீழே வந்து வெயிட்னால கீழே வருது. ஷோல்டர் நல்லா பிடிச்சி பார்த்து விட்டுற போகிறான். தெரியுது அப்படி அதான் நான் சொன்னேன், ஷோல்டர் பார்த்து விடான்னு. ஸோ அதை யாரும் ட்ரை பண்ண வேணாம். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ஃபுட்டேஜ் வேணால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்தளவுக்கு டேஞ்சராக இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணி கலர் பேப்பர் யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அசால்ட்டாக பறக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக 2000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அது. பிகாஸ் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் ஒரு யூடியூப் க்ரியேட்டராக மாறல. பிகாஸ் நம்ம யூடியூப் க்ரியேட்டராக ஆகணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு தேவை. அண்ட் இன்னும் நம்ம வந்து 1000 தான் ரீச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இன்னும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணல. கண்டிப்பாக ரீச் ஆனவனே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போயிடணும். ஸோ அதுக்கு உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் தேவை. அண்ட் கைஸ், எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது போகிற எக்கச்சக்கமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் NK.